இன்றைக்கு தமிழகத்துல 1/1/2025 முதல் இதுவரை 141 கொலை நடந்திருக்குது. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. இன்றைக்கு நம்முடைய பத்திரிகையில பாப்பீங்க, தொலைக்காட்சியில பாப்பீங்க, தங்க விலை என்னன்னு போடுவாங்க, வெள்ளி விலை என்னன்னு போடுவாங்க. இப்ப கொலை நிலவரம் என்னன்னு போடுறாங்க. கொலை நிலவரம் என்னன்னு பத்திரிகையில ஊடகத்திலும் போடுறாங்க. இன்றைக்கு ஸ்டாலின் தொலைக்காட்சியில பேசுறாரு, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று சொல்றாங்க. இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதையின் பாதையில் யாரும் போக வேண்டாம் என்று வேண்டுகோள் வைக்கிறாராம். இதைத்தான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 6 மாதத்திலிருந்து இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில, நகரம், கிராமம் வரையும் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்குது. இதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக சட்டமன்றத்தில் பேசினேன். செவடகாதுல சங்குவதர் மாதிரி கேட்கவே இல்லை. தமிழ்நாடு பூரா போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இன்னைக்கு முதலமைச்சரே